மலேசியா நீண்ட காலமாக நாட்டை பலவீனப்படுத்தியுள்ள ஊழல், கடத்தல் மற்றும் சட்டவிரோத ஏகபோக வணிக கூட்டணியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளும் போதுதான் மலேசியாவின் உண்மையான சுதந்திரத்தை அடைய முடியும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். இது பல காலமாக நாட்டின் போராட்டமாக இருந்து வருகிறது. ஆனால் அரசியல் நிலைப்பாட்டின் மூலம் நாம் அதை வெல்ல முடியும் என்று அவர் கூறினார். மலேசியாவின் பலம் அதன் மக்களிடம்தான் உள்ளது. அவர்கள் தொடர்ந்து ஊழல் நடைமுறைகளை நிராகரிக்க வேண்டும் என்று அன்வார் வலியுறுத்தினார். இந்த தவறுகளை நாம் முற்றிலுமாக நிறுத்த முடிந்ததா என்று கேள்வி எழுப்பிய அவர் இன்னும் இருப்பதாக தெரிவித்தார். அதனால்தான் சுதந்திரத்தின் உணர்வு என்பது இந்த நாட்டை ஊழல், கடத்தல் மற்றும் அனைத்து சட்டவிரோத நடவடிக்கைகளில் இருந்தும் பாதுகாத்து விடுவிப்பதாக இருக்க வேண்டும் என்று தாம் வலியுறுத்துவதாக அவர் கூறினார். நமது மக்களை விடுவிப்பதற்கும் இந்த தீங்கு விளைவிக்கும் நடைமுறைகளை ஒழிப்பதற்கும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் தனது தேசிய தின சிறப்புரையில் தெரிவித்தார். மலேசியா சரியாக இல்லாவிட்டாலும் அது அசாதாரண வலிமையை வெளிப்படுத்தியுள்ளது என்றும் அவர் கூறினார். மலேசியாவைப் போல வலிமையான மற்றும் சிறந்த மற்றொரு நாட்டை கண்டுபிடியுங்கள். இந்த உணர்வின் உண்மையான சாம்பியன்களான மலேசியர்களை தாம் வணங்குவதாக அவர் தெரிவித்தார். நிச்சயமாக நம்மை சோதிக்கும் சவால்கள் உள்ளன. மாற்றங்கள் முன்மொழியப்படும் போதெல்லாம் இன பிரச்சனைகள் அடிக்கடி எழுப்பப்படுகின்றன. அவை நமது ஒற்றுமையை பலவீனப்படுத்துகின்றன. இருப்பினும் நமது பெரும்பான்மையான மக்கள் நமது வலிமையை குறை மதிப்பிற்கு உட்படுத்தக்கூடிய உணர்ச்சிகளுக்கு பதிலாக உண்மைகள் மற்றும் புள்ளி விவரங்களை பார்த்து ஞானத்தை பயன்படுத்துவதற்கு தாம் நன்றியை தெரிவிப்பதாக அவர் கூறினார். ஏக போகங்களை அகற்றுவதற்கும் மக்களை சுரண்டும் குழுக்களை எதிர்த்து போராடுவதற்கும் தனது நிர்வாகம் உறுதியாக இருப்பதாக அன்வார் கூறினார். ஒவ்வொரு அமைச்சரவை கூட்டத்திலும் எந்த பிரச்சனையும் விவாதிக்கப்படாமல் விடப்படுவதில்லை. அது கல்வியாக இருந்தாலும் சரி, பொருட்களின் விலையாக இருந்தாலும் சரி, போதைப் பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது கோழியின் விலையாக இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் முழுமையாக விவாதிக்கப்படுகின்றன. உலகளாவிய விலைகள் உயர்ந்து வருவதை தாங்கள் அறிவோம். ஆனால் இந்த அரசாங்கம் கூட்டு தடைகளை உடைத்து இந்த நாட்டிற்கு தீங்கு விளைவிக்க சட்டவிரோத மற்றும் துரோக வழிகளை பயன்படுத்துபவர்களுடன் தொடர்ந்து போராடுகிறது என்று அவர் தெரிவித்தார். தாங்கள் இதை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார். பிரிவினை அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அன்வார் அழைப்பு விடுத்தார். மலேசியா கட்சி சார்ந்த நிகழ்ச்சி நிரல்கள் அல்லது இன உணர்வுகளை விட மிக முக்கியமானது என்பதை வலியுறுத்தினார். ஒவ்வொரு திட்டமும் இனத்தின் கண்ணாடி மூலம் மட்டுமே பார்க்கப்பட்டால், மக்களை பிரிக்க முயல்பவர்களால் தூண்டப்பட்டால் எந்த நாடும் வலுவாக நிற்க முடியாது. நாம் இனத்திற்கு அப்பால் உயர வேண்டும். ஆம், நான் மலாய்க்காரன். என் வளமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பற்றி நான் பெருமைப்படுகிறேன். ஆனால் அந்த பெருமை ஒருபோதும் மற்றவர்களின் மதிப்பை குறைத்து மதிப்பிடுவதோ அல்லது மறுப்பதோ காரணமாக இருக்கக்கூடாது. இது ஒரு ஜீரோ சம் விளையாட்டு அல்ல என்று அவர் கூறினார். சீனர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான கலாச்சாரத்தை கொண்டுள்ளனர். இந்தியர்கள் ஆழமான மரபுகளை கொண்டுள்ளனர். மலேசியாவின் ஒற்றுமை விலை மதிப்பற்றது என்றும் சகிப்புத்தன்மையின் அடிப்படையில் மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் உண்மையான மரியாதை மற்றும் புரிதலின் அடிப்படையிலும் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செல்டாங்கில் உள்ள மலேசிய வேளாண் கண்காட்சி பூங்காவில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் இதனை தெரிவித்தார். மலேசியாவின் 68வது தேசிய தினத்திற்கான அன்வாரின் சிறப்புரையை கேட்க நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். துணை பிரதமர் ஃபடிலா யூசுப், தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் ஆரோன் அகோ டகாங் மற்றும் ஸ்லாங்கூர் மந்திரி விசார் அமிர்டிட் ஷாரி ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். வரும் அக்டோபரில் கோலாலம்பூரில் நடைபெறும் 47வது ஆசியான் உச்சி மாநாட்டில் மேலும் பல வெளிநாட்டு தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். மே மாதம் நடைபெற்ற 46வது ஆசியான் உச்சி மாநாட்டின் வெற்றியை தொடர்ந்து எதிர்பார்க்கப்படும் வலுவான பங்கேற்பு நாட்டின் அரசு எந்திரத்தின் அசாதாரண செயல்திறனுக்கு பெருமை சேர்த்ததாக அவர் கூறினார். தாம் முன்னர் குறிப்பிட்டது போல அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது வருகையை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று அன்வார் தெரிவித்தார். சீனா மற்றும் ரஷ்ய தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் கூறினார். முந்தைய உச்சி மாநாட்டின் போது அமைச்சகங்கள், பாதுகாப்பு படைகள் மற்றும் நிறுவனங்கள் காட்டிய தடையற்ற ஒத்துழைப்பை மேற்கோள் காட்டி மலேசியா மற்றொரு பெரிய கூட்டத்தை நடத்தும் திறனில் அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வாண்டின் தொடக்கத்தில் நடத்தப்பட்ட ஆசியான் கூட்டம் இதுவரை நடைபெற்ற மிகப்பெரிய, மிகவும் கண்கவர் மற்றும் மிகவும் கவனமாக ஒழுங்கமைக்கப்பட்ட உச்சி மாநாடுகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டதாக அன்வார் கூறினார்.
உலக அரங்கில் மலேசியாவின் நம்பகத்தன்மை அதன் வெளியுறவு கொள்கையில் இருந்து மட்டுமல்ல, உள்நாட்டில் ஒற்றுமை மற்றும் நிலைத்தன்மையில் இருந்தும் உருவாகிறது என்று அன்வார் கூறினார். தொடர்ச்சியான உயர்மட்ட உச்சி மாநாடுகளை நடத்துவது மலேசியாவின் செயல்திறனை அங்கீகரிப்பதும், பல்லின பலமத நாடாக அதன் மீள்தன்மையை வெளிப்படுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பாகும் என்று அவர் கூறினார். கெடா மந்திரி பெசார் சனுசினோர் அடுத்த மாதம் நடைபெறும் கட்சி தேர்தலில் பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்தாத நிலையில் 2025-2027 காலத்திற்கான பாஸ் கட்சியின் மத்திய தலைமை குழு உறுப்பினர் என்ற தனது பதவியை மட்டுமே தற்காத்துக் கொள்வேன் என்று அவர் கூறியதாக உத்துசான் மலேசியா தெரிவித்துள்ளது. தாம் உதவித் தலைவர் பதவிக்கு போட்டியிட மாட்டேன் என்றும், மத்திய தலைமை குழு உறுப்பினர் பதவிக்கு மட்டுமே போட்டியிடுவேன் என்றும் அவர் இன்று அலோஸ்டாரில் தேசிய தின கொண்டாட்டங்களுடன் இணைந்து தேசிய தின படகு அணிவகுப்பில் கலந்து கொண்ட போது செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். இருப்பினும் கட்சி உதவித் தலைவர் பதவிக்கான தனது வேட்புமனுவை நிராகரித்ததற்கான காரணங்களை அவர் விவரிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜொகூர் சிகாமாட்டில் இன்று காலை 7:29 மணியளவில் ரிக்டர் அளவுகோலில் 2.7 பதிவான லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிகாமாட்டிலிருந்து வடமேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக வானிலை ஆய்வு மையமான மெட் மலேசியா தெரிவித்துள்ளது. நிலைமையை கண்காணித்து வருவதாக அது தெரிவித்துள்ளது. நேற்று அதிகாலை 4:24 மணிக்கு சிகாமட்டில் இருந்து வடகிழக்கே சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் 3.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. பச்சிளம் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்து அவற்றை வீடியோவாக பதிவு செய்து விற்றதாக சந்தேகிக்கப்படும் 29 வயது ஆடவர் ஒருவர் சிறுவர் பாலியல் குற்றவாளி குழுவின் மூளையாக இருப்பதாக கூறி போலீசார் கைது செய்துள்ளனர். டெலிகிராம் செய்தி செயலி மற்றும் டார்க் வலைத்தளம் மூலம் வீடியோக்களை அவர் விற்றதாக போலீசார் தெரிவித்தனர். 2 மாதங்கள் முதல் 5 வயது வரையிலான ஆண் குழந்தைகள் மற்றும் 3 சிறுமிகள் உட்பட பாதிக்கப்பட்டவர்களை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்வதை சந்தேக நபர் பதிவு செய்ததாக நம்பப்படுகிறது. பின்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூர் மற்றும் வெளிநாட்டினருக்கு சம்பந்தப்பட்ட வீடியோக்களை விற்றுள்ளான். சம்பந்தப்பட்ட அந்த சந்தேக நபர் தத்தெடுப்பதற்காக குழந்தைகளை வழங்கும் முகநூல் இடுகைகளை தேடி குழந்தைகளை பெறுவான் என்று புக்கிட்டமான் குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குனர் குமார் தெரிவித்தார். சந்தேக நபர் 1500 ரிங்கிட் முதல் 3500 ரிங்கிட் வரை ரொக்கமாக வழங்குவான். மேலும் அவர்களின் மருத்துவமனை கட்டணங்களையும் செலுத்துவான் என்று அவர் ஜொகூர் காவல் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். சந்தேக நபர் தனது பாதிக்கப்பட்டவர்களை தனது தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாக பாவிக்கும்படியாக சட்டப்பூர்வ பாதுகாப்பையும் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். சந்தேக நபர் தனது சுற்றுப்புறத்தில் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களால் மேற்பார்வையிடப்படாத குழந்தைகளை குறிவைத்து மற்ற பாதிக்கப்பட்டவர்களை தேடியதாக நம்பப்படுவதாகவும் குமார் கூறினார். இதுவரை 3 பாதிக்கப்பட்ட அவரது சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த 5 முதல் 7 வயது வரையிலான சிறுமிகளை தாங்கள் அடையாளம் கண்டுள்ளதாக அவர் கூறினார். விசாரணைக்கு உதவுவதற்காக 2 மலேசிய பெண்கள் மற்றும் 25 முதல் 60 வயதுடைய 8 வெளிநாட்டினர் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சந்தேக நபரின் வீட்டிலிருந்து பிறப்புச் சான்றிதழ்கள், மகப்பேறு பதிவு புத்தகங்கள், அடையாள அட்டைகள், வெற்று ஜேபிஎன் படிவங்கள், மடிக்கணினிகள் மற்றும் மொபைல் போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். மீட்கப்பட்ட குழந்தைகள் இப்போது நலத்துறையின் பராமரிப்பில் இருப்பதாக குமார் கூறினார். காவல்துறை மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட 1 மாத கால நடவடிக்கைக்கு பிறகு கைது செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 5 விசாரணை ஆவணங்கள் திறக்கப்பட்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி சட்டத்துறை தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஜொகூர் சிகாமாட்டில் ஏற்பட்ட பல சிறிய நிலநடுக்கங்களை தொடர்ந்து பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறு துணை பிரதமர் டாக்டர் அமாட் ஜாகிர் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கம் அதன் நிறுவனங்கள் மூலம் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கும் என்றும் அவர் கூறினார். பொதுமக்கள், குறிப்பாக அப்பகுதியில் உள்ளவர்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் வானிலை ஆய்வுத்துறை மற்றும் கனிம புவி அறிவியல் துறையின் இயக்குநர்கள் இந்த விஷயம் தொடர்ந்து கண்காணிக்கப்படும் என்று தம்மிடம் தெரிவித்ததாக அவர் கூறினார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்கள் தொடர்ந்து கண்காணித்து சிகாமாட் மற்றும் ஜொகூரில் வசிப்பவர்களின் தயார் நிலையை உறுதி செய்யும் என்று அவர் தெரிவித்தார்.
மக்கள் பீதி அடைய வேண்டாம் என்று தாம் கேட்டுக்கொள்வதாகவும், மேலும் பெரிய பேரிடர் எதுவும் ஏற்படாது என்று தாம் நம்புவதாகவும், இன்று நெகிரி செம்பிலான் ஜெலுபுவில் நடந்த ஒரு நிகழ்விற்கு பிறகு அவர் இதனை தெரிவித்தார். முந்தைய ஆண்டுகளில் தேசிய தின அணிவகுப்பின் போது உறுதியான உடல் கட்டமைப்பில் வலம் வந்த தீயணைப்பு வீரர்களின் அணிவகுப்பு பெரும்பாலும் கவனத்தை ஈர்த்தது. இருப்பினும் இவ்வாண்டு படையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த சமமாக நன்கு கட்டமைக்கப்பட்ட கட்டுடல் அமைப்பு வீரர்களின் அணிவகுப்பு பெரிதும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய தின அணிவகுப்பு ஒத்திகைகளின் போது இப்படி பல வீரர்கள் இருப்பது கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது. இது வலைத்தள வாசிகளிடம் உற்சாகமான கருத்துக்களை விதைத்துள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.